Hi friends, welcome back to Birla's பார்வை. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு கார் இருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த செடான்லையுமே நாங்களும் ஃபேஸ் லிஃப்ட் விடுவோம்னு சொல்லி ஒரு பிராண்டும் ஃபேஸ் லிஃப்ட்டை விட்டுட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கார் தான் இன்னைக்கு நம்ம கூட. ஹோண்டாவோட அமேஸில் ஃபேஸ் லிஃப்ட் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஷூட் பண்ணுற அன்னைக்கு. அந்த கார் தான் நம்ம கூட இருக்குது. ஒரு சிம்பிள் வாக் அரவுண்ட் பார்க்கலாம். என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். இடம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. ஒன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒரு பர்ஃப்யூம். அதாவது இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு கிடையாது. அதனால இது சிந்தி உங்கள் காரை வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அப்படின்னா இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பாடி லோஷனோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல்லை வந்து இது உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி செடானாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய எஸ்யூவியாக இருக்கலாம், அவ்வளோ பெரிய காருக்குமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இதோட ஸ்மெல் இருக்குங்கிறது தான் அவங்க கிளைம் பண்ணுறது. அப்போ ஒரு 45 to 50 டேஸ் வந்து இதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு இருந்தால் இதோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இதை ஜெப்டோவில் கூட உங்களால் ஆர்டர் பண்ண முடியும். வித்தின் 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும். டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நமக்கு ரிவ்யூக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா, சென்னையில் மீனம்பாக்கம்ல இருக்கிற கேபிட்டல் ஹோண்டா. அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். அங்கே தான் வெஹிக்கிளும் இன்றைக்கி அன்வீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த அமேஸு இல்லை ஹோண்டாவோட எந்த ப்ராடக்ட்னாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். அதில் ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த அமேஸில் வேரியன்ட்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வி அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வி, விஎக்ஸ், ZX அப்படின்னு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது 3லையுமே வந்து சிவிடி ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 8 lakhs எக்ஷோரூம் காஸ்ட்லேருந்து 10.9 lakhs எக்ஷோரூம் காஸ்ட் டாப் எண்டான ZXல சிவிடி வேரியண்ட் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இந்த அடாஸ் அப்படிங்கிறது எதுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ZXோட மேனுவல், அதாவது டாப் எண்ட், அதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 9.7 lakhs எக்ஷோரூம் காஸ்ட்டில் இந்த ஆடாஸ் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு உள்ளே வருது. இந்த ஹோண்டா சிட்டியோட ஆடாஸ் வந்து ரொம்பவே நல்லா கான்ஃபிகர் ஆயிருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம ஹோண்டா சிட்டி அந்த ஈவிலையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஹோண்டா சிட்டிலையும் நம்ம வந்து ஆடாஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ ஹோண்டாவோட இந்த ஆடாஸோட அந்த கேலிப்ரேஷனே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதில் எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம டிரைவ் பண்ணும்போது அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கீழே இருந்து நம்ம பார்ப்போம். இந்த கீழே எந்த சேஞ்சும் வந்து உங்களுக்கு கொடுக்கல. இந்த ஹோல்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியும் அது இருந்த விஷயம் தான். பட் இது டாப் எண்டில் மட்டும் ஆட்டோமேட்டிக்கில் இந்த கீ 2 ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. வெளியிலேருந்தே நீங்கள் கீழே ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு பட்டன் மட்டும் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் அடிஷ்னலாக இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு காரில் பார்த்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். ஆமாங்க, இவங்களோட எலிவேட்ல இருந்து தான் டிரைவ் ஆன மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட்டோட லுக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எலிவேட் வந்து ஒரு எஸ்யூவியில் அப்படி ஒரு ப்ரொஃபைல், பட் இது வந்து ஒரு செடானில் அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அமேஸ்க்கும் இதுக்கும் ஃப்ரண்ட்டில் அதில் நிறைய க்ரோம் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பம்பரே வந்து 2ஆக வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி ஆர்ட் ஷேப்பாக இருந்த விஷயம் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து இப்போ மாறி இருக்குது. ஒரு மாதிரி வேர்ட்டிக்கலாக ஒய்டரான ஒரு கிரில்லு, நடுவில் ஹோண்டாவோட பெரிய பேட்ச்சு, இங்கே மேலே வந்து ஒரு க்ரோம் லைனும் நமக்கு இருக்கிறது நமக்கு ட்ராவல் தெரியுது. அதே மாதிரி கீழே ஒரு நல்ல ஒரு ஏர் வெண்ட்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஹெட்லைட்டு ஹாலஜனில் ஒரு மாதிரி ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் வந்து இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக மாறி ப்ரொஜெக்டரில் எல்இடியில் இந்த டாப் எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பிளிங்கர் கம் டிஆர்எல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரிப்பும் ட்ராவல் ஆகுது. இங்கேயோடு அது ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். கீழே ஃபாக் லேம்ப் அப்படின்னு வந்தோன்னா அதுவும் ப்ரொஜெக்டரில் எல்இடியில் வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சருமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது மெட்டலில் நமக்கு பெருசாக சேஞ்ச் இருக்கிற ஃபீல் இல்லை. ஆனால் ஃப்ரண்ட்டோட பம்பர் பிளாஸ்டிக் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஃப்ரண்ட்டில் அப்கிரேட் ஆகி ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல மாற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இங்கே மேலே வந்து ஒரு கேமரா ஆட் ஆனது உங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ்
இதில் உங்களுக்கு ஆடாஸுமே வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிருக்கு. இந்த இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷனில் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே மாற்றலை. அட்லீஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணாமல் அந்த 4 சிலிண்டர் 1.2 லிட்டர் அந்த ஐவிடெக் இன்ஜின்லேயே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. போனட் வந்து நல்லாவே வெயிட்டாகவே இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃபுமே வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ இங்கே ஜஸ்ட் இதை நிப்பாட்டிக்கிடுவோம். இது கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 89 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணுது 6000 ஆர்பிஎம்மில். அதே இது டார்க்குன்னு பார்த்தா 110 Nm டார்க் வந்து ஒரு 4800 ஆர்பிஎம்மில் வந்து அது ரீச் ஆகும். அப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக ஐவிடெக்கில் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு மாதிரி லீனியரான ஒரு பவர் தான் இருக்கும். அதை நம்ம டிரைவ்லையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 5 ஸ்பீடில் மேனுவல் கொடுக்குறாங்க, சிவிடியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஹோண்டாவோட சிவிடி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பட் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத டிரைவ் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஜினோட பே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது, ஒரு மாதிரி ஈஸி சர்வீசபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கீழேயுமே வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த எலி தொல்லைகளிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா கண்டிப்பாக நமக்கு டிசைருக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா அதை இவங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அது கொஞ்சம் நமக்கு நல்ல போனட்ல இருந்தே வந்து அந்த சேஞ்ச் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேஜராக எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு நடக்கலை மெட்டலில். ஏன்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஹேண்டில் பார்த்தோன்னா ஒரு குரோமில் கொடுத்துருக்காங்க, ரெக்வஸ்ட் சென்சாருமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓஆர்விஎம்மில் வந்து ஒரு பிளிங்கருமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இந்த சைடில் வந்து உங்களுக்கு கேமரா இல்லை, பட் லெஃப்ட் சைடில் லேன் மானிட்டருக்கு அந்த இடத்துல ஒரு கேமராவுமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு, அந்த ஆடாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து ரூஃப் ரெயில் எதுவும் கிடையாது. அதே மாதிரி சன் ரூஃபும் வந்து உங்களுக்கு அதில் கொடுக்கல. ஸோ பட் இந்த டிசைரில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சன் ரூஃபை வந்து உள்ளே கொண்டு வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இதில் டிரைவிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஆடாஸை வந்து ஒரு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி பயங்கர போட்டி இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ மிச்சபடி கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு ஒய்டரான ஒரு ஓப்பன் இருக்குது. அப்போ டிஎல்ஓ அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பெட்டராகவே உங்களுக்கு இருக்கும். வண்டிக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஃபீல் வந்து உங்களுக்கு அது கொடுக்குது. வெஹிக்கிளோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இது எக்ஸாக்டாக வந்து ஒரு 4 மீட்டர் லென்த்தில் தான் வரும். ஒரு sub 4 மீட்டர் கேட்டகரியில் தான் வந்து இந்த செடான் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இதோட விட்த்துன்னு பார்த்தோன்னா ஒரு 1.7 மீட்டர் இருக்கும், ஹைட் வந்து 1.5 மீட்டர் இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 2.5 மீட்டர்ஸ் வந்து இதோட வீல் பேஸு. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 172 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். அப்போ இந்த செடானில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட சஸ்பென்ஷன் வந்து ஐ திங்க் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபுல் லோடில் போகும்போது கீழே தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அது வந்து கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா R15 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலாய் வந்து டைமண்ட் கட் அலாயாக வந்திருக்கு. முன்னாடி இருந்த அலாய்க்கும் இப்போக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஹோண்டா சிட்டியோட அந்த ஒரு லுக் இருக்குது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ப்ரொஃபைல்னு பார்த்தோன்னா 180/60 R15 வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கிடைக்கும். இந்த வீலார்ஸ்ன்னு பார்த்தா கூட ஓரளவுக்கு கேப் வந்து உங்களுக்கு இருக்குது. மிச்சப்படி எந்த கிளாடிங் எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி நீட்டான லுக்கில் தான் வந்து அப்படியே விட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் இவ்வளோ நேரம் எரிஞ்சிருந்தது நீங்கள் பார்த்தீங்க. ஃபுல்லாக வந்து ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த டெயில் லேம்ப் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கே தவிர மிச்சப்படி மெட்டலில் வந்து உங்களுக்கு பெருசாக எந்த சேஞ்சுமே வந்து நடக்கல. ஒரு ஃப்ளாட் பேக் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹோண்டாவோட பேட்ச் கொடுத்துருக்காங்க, அமீஷோட பேட்சும் அங்கே இருக்குது. இதோட பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 416 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு செடானில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த பூட்டு தான். ஸோ இதில் ஒரு 416 லிட்டர்ஸ் வந்து ஒரு பூட் இருக்குது. பட் லிஃப்ட் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப தூக்கி தான் நீங்கள் உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேறு மேஜராக வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த பூட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழேயுமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பூட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ உள்ள இன்டீரியரில் என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டோர் வந்து நல்ல வெயிட் ஆட் ஆனது தெரியுது. நல்ல ஹெவியாக கண்டிப்பாக இந்த டோர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டோர் பேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் பிளாக் மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு சின்னதாக வந்து அந்த பேஜ் கலரை மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இன்டீரியர் ஃபுல்லாமே வந்து அந்த பேஜோட தீம் வருது. சீட்டாக இருக்கலாம், உள்ள டேஷ்லேயும் சரி ரூஃப்லேயும் சரி அந்த ஒரு பேஜ் கலர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்து இங்கிரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஸ், ஸோ உள்ளே வரோம். அந்த செடானிக்கே உரித்தான கொஞ்சம் நம்ம அந்த லோவாக வர்ற அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும்.
ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டோட டேஷ் வந்து கம்ப்ளீட்டாக மாறினது வந்து நமக்கு தெரியுது. ஓகே, இதை உரிச்சிடலாம். அந்த புது காரில் இதை உரிக்கிற சுகமே வந்து தனி தான். ரைட். ஸோ ஒரு மாதிரி ஃபுல் பிளெயினாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஒரு மாதிரி க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த டெக்ஸ்சர்லாம் வந்து ஒரு மாதிரி கன்வின்சிங்காக வந்து உங்களுக்கு இல்லை. பிளாஸ்டிக்ஸுமே வந்து ஒரு ஆவரேஜான குவாலிட்டி தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் மட்டும் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டலோட ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. நான் அதோட ஆஃப் பண்ணி பார்க்குறேன். அந்த நீடு எல்லாமே அனலாகில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியை ஆன் பண்ண உடனே அதில் வந்து லைட் வந்து ஆன் ஆகுது. அந்த பேக் லைட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அந்த முள் அப்படியே ஒரு க்ளீன் ஸ்வீப் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வண்டி ஆன் பண்ணோன்னா எஸ், நீடில் மட்டும் வந்து உங்களுக்கு இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வந்து ஒரு பேக் லைட்டில் டிஜிட்டல் இல்லை, ஒரு அனலாக்கம் டிஜிட்டலாக நடுவில் வந்து சின்னதாக ஒரு டிஎஃப்டியும் நமக்கு ஆட் ஆகிருக்காங்க. ஃபியூவலோட இதுவுமே வந்து நடுவில் இப்படி இருக்குது. இது ஹோண்டா சிட்டியில் இருக்கு பார்த்தா அதே ஒரு ஃபீல் தான் வந்து இதில் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் அனலாகாக இருந்தது, கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலில் உங்களுக்கு இருக்குது. சுவிட்சஸில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச்சுன்னு சொல்லலாம். நல்லா சாஃப்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுமே இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பட்டன்ஸுமே வந்து எல்லாமே இருக்குது. ஆட்டோவில் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மாறுது. ஸோ பேசிக்கலி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு யூனிட் தான் வந்து இது. ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது. அங்கே அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். இதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி, அதே மாதிரி இன்ஃபோடெயின்மெண்ட்க்குரிய யூஎஸ்பி வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வயர்லெஸ் சார்ஜ் பேடை வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இங்கே தனியாகவே ஒரு சுவிட்ச் இருக்குது. 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அந்த கியர் நாபே நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கியர் நாவு தான். கீழே வந்து ஒரு காயின் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக் மட்டும்தான் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. பேக் சைடில் ஒரு பாட்டில் ஹோல்டர் மாதிரி ஒன்று இருக்குது. பட் ஆம்ரெஸ்ட் எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல. ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக உங்களுக்கு இருக்கும். அப்படியே இங்கே மேலே வரலாம். இங்கே வந்து ஓஆர்விஎம் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஒரு ஓஆர்விஎம் நம்ம இருக்கிறது டாப் அண்டு. அதுலேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்ட்டில் இருக்கிற லைட்டு வந்து ஹாலஜனில் தான் நமக்கு கிடைக்கிது. சன்ரூஃப் வந்து நமக்கு இதில் கிடையாது. வேறஸ் நமக்கு டிசையரில் அது கொடுக்குறாங்க. ஸோ க்ளோ பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் கொஞ்சம் ஓகே. ஸோ ஒரு குட்டியாக தான் க்ளோ பாக்ஸ் இருக்குது. கூல்டு க்ளோ பாக்ஸ் நமக்கு அதில் கிடையாது. சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நல்ல ஒய்டராக இருக்குது. என்னோட சைஸுக்கே என்னை நல்லாவே வந்து அதை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹோண்டா சிட்டியில் இருக்கிற சேம் ஸ்டேரிங் தான். இங்கே ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வால்யூமை அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஆடாஸ்க்குரிய பட்டன் நமக்கு இங்கே இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல்க்குரிய பட்டன்ஸு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்குரிய பட்டன்ஸு. ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தராக இருக்குது. இங்கே கிளஸ்டரோட பிரைட்னஸை கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சைடுக்கு வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆகிறது ஒரு 90 டிகிரிலாம் வந்து ஓப்பன் ஆகலை, ரொம்ப கம்மியாக தான் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் அப்பச்சர் நல்லா ஒய்டாகவே இருக்குது. ஸோ இங்கிரஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ உள்ளே வர்றதுக்கு ஓகே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் நமக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா ஸோ சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டத்தை அப்படின்னு பார்த்தோன்னா ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சீட்டோட விட்டுமே வந்து ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. லெக் ரூம் வந்து நல்லா நம்மளால் கீழே டக் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நீ ஸ்பேஸ்ன்னு பார்த்தா கூட இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் வந்து இருக்குது. இங்கே சீட்டை வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல ஒரு கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. இது என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் வந்து இது இருக்குது. நல்லாவே வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குன்னு சொல்லலாம். என்னோட ஹைட் வந்து ஒரு 5'8", அதுக்குரிய சீட் பொசிஷன் தான் அது. இங்கே ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தா கூட என்னுடைய ஹைட்டுக்கு இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு இருக்குது. என்னுடைய 5'8"க்கு அப்போ 6 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே போனாங்கன்னா கண்டிப்பாக தலை வந்து தட்டுன்னு சொல்லலாம். இதோட ரிக்ளைன் எல்லாம் எதுவும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிக்ளைனில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஈவன் லாங் டிரைவ் கூட ஓரளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சேம் தான். அது பொசிஷனில் அப்படி நிற்காம அப்படி டொக்குன்னு கீழே விழுகுது. இதுக்கு முன்னாடி இருந்த அமேஸில் எப்படி இருக்குமே அதே தான். நல்லா ஒய்டராகவே இருக்குது. 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இங்கே என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரியரோட ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தெரியுது. இது கண்டிப்பாக தேவையான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ரியரில் ஏசி த்ரோ வந்து
ஓரளவுக்கு நல்லா வர்றதுக்கு இது அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் யூஎஸ்பி வந்து எதுவுமே இங்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேர் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் லக்ஸூரியாக உட்காரலாம். 3 பேர் மேனேஜ் பண்ணி உட்கார முடியும். நடுவில் வந்து டனலுமே வந்து உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. பட் ரொம்ப ஹைட்டாக இல்லை, ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் ஃபீச்சர்ஸ் லைட்டுன்னு பார்த்தா முன்னாடி தான் இருக்குது. இங்கே பின்னாடி நமக்கு எந்த லைட்டும் கிடையாது. ஈவன் சைடில் கூட நமக்கு லைட்டு வந்து கொடுக்கல. ஸோ உள்ளே உட்காந்தா அந்த ப்ரீமியமோட அந்த ஃபீல் வந்து இல்லை. பட் பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் வந்து அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. அதே மாதிரி ஏபிஎஸ் இபிடியுமே வந்து அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சேஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பில்ட் குவாலிட்டி மெட்டல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கண்டிப்பாக கிராஷ் டெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 5 ஸ்டார் வாங்குற அளவுக்கு ஒரு குவாலிட்டி வந்து மெட்டல் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத நம்ம ரொம்ப எவிடெண்ட்டாக இந்த டோரோட வெயிட்லேருந்தே நம்ம பார்க்க முடியும். ஈவன் இந்த தட் எஃபெக்ட்மே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பழைய அமேஸ்க்கும் இதுக்கும் அது நல்லாவே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஒரு வாக் அரவுண்டாக இப்போ நம்ம வந்து சிம்பிளாக என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த காரை ட்ரைவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதோட மீடியா ட்ரைவ்க்கு நம்ம போகிறோம் கோவாக்கு. ஸோ அதில் இதோட கம்ப்ளீட் டிரைவபிலிட்டியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.